ஹவ் டு ரீட் புக்ஸ். புக் படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வந்து புக் செலெக்ஷன். புக் செலெக்ஷன்னா கேட்டகரி ஆஃப் புக் செலெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து சயின்ஸா, இல்லை காமர்ஸா, இல்லை ஆர்ட்ஸா, இல்லை ஜாகிரஃபியாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது நாலு மட்டும் இல்லை, நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. இதில் ஒன்றுத்தையும் எடுத்து நான் வாரியாக பேசுகிறேன். ஆக்சுவலாக தனி சப்ஜெக்டாகவே எடுத்து பேசலான்னு தோணுது, அதை நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் வந்து புக் செலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அது என்ன லாங்குவேஜில் இருக்க போகுது, தமிழ்லையா, இங்கிலீஷ்லையா, இல்லை மலையாளமா, இல்லை வேறு எனி அதர் லாங்குவேஜா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங்குவேஜ் செலெக்ஷன் எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் வந்து லாங்குவேஜ் படிக்கிறதுக்காகவே சில புக்ஸ் படிப்பாங்க. அதாவது சில பேர் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கணுங்கிறதுக்காக இங்கிலீஷ் புக் படிப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு வழி வந்து புக்ஸ் படிக்கிறது தான். புக்ஸ் படிக்கிறதுன்னு எடுத்தால் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஒரு 3 பக்கம் படிக்கணும், இல்லை 1 மணி நேரம் படிக்கணும், இல்லை ½ அன் ஹவர் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை 1 மணி நேரத்தில் சில பேர் வந்து ஒரு 5-6 பக்கம் கூட படித்து முடிச்சுடுவாங்க. இல்லை அரை மணி நேரத்துக்குள்ளேயே சில பேர் 5-6 பக்கம் படித்து முடிச்சுடுவாங்க. இல்லை ஒருத்தர் எடுத்துகிட்டு புயல் மாதிரி, நான் சொல்கிறது பிகினர்ஸ் லெவல். இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல்னால் எடுத்திங்கன்னா ஒரு புக் எடுத்தோம்னா ஒரு 3 நாள் 4 நாளைக்குள்ளே ஒரு அரை புக்கே முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. இதில் நம்ம எந்த கேட்டகரி, நம்மளால் புக்ஸு படிக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த புக் செலெக்ஷனு, அது என்ன லாங்குவேஜ் புக்கு, நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, புக்கா இல்லைனா வந்து ஹார்ட் காப்பியா அப்படிங்கிறதும் முக்கியம். புக்குனால் சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்க்ரால் பண்ணி படிச்சுக்கலாம். இல்லை வந்து ஹார்ட் காப்பினா டெக்ஸ்ட் புக் சரியாக படிக்க தெரிஞ்சவங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து டெக்ஸ்ட் புக் வந்து ஹார்ட் காப்பி எடுத்துக்கலாம். இல்லை புக்கில் தான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன், எல்லாம் எந்த நேரமும் மொபைலில் இருக்கும் அப்படின்னா அது வந்து மொபைலில் இருக்க புக் எடுத்து படிக்கலாம். ஆக்சுவலாக இதை மாதிரி நிறைய செட் ஆஃப் இருக்குது. மொத்தத்தில் புக் படிக்கணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து புக் செலெக்ஷனு, அப்புறம் என்ன லாங்குவேஜில் இருக்குது, என்ன எத்தனை பக்கம் படிக்க போகிறோம், இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு பண்ணோம்னா நமக்கு புக் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். புக் படிக்கிறதுனால வரக்கூடிய பலன் என்னென்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக வந்து நமக்கு சில விஷயங்கள்லாம் இதுவாகும். நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகாது, நம்மளும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குது. சரி, ஓகே. எனிவே புக்ஸ் படிச்சுட்டு என்னென்ன புக்ஸ் படிச்சிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக், ஷேர், கமெண்ட் அபவுட் இட். தேங்க்யூ ஸோ மச்.